ஆனா அதனுடைய ப்ரொஜெக்டட் ஃபிகர் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2030 இருந்து 33 காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ப்ரோஸ்டாம் இன்ஃபோ சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற கம்பெனி. இந்த கம்பெனி அன்இன்டரப்டபிள் பவர் சப்ளை யூபிஎஸ் சொல்றோம்ல, சோ யூபிஎஸ் சிஸ்டம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்வெர்டர்ஸ், லிஃப்ட் இன்வெர்டர்ஸ் கொடுக்குறாங்க, லித்தியம் அயன் பேட்டரி பேக்ஸ் பண்றாங்க, வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கடந்த 5 வருடங்களை பார்க்கும்போது இந்த கம்பெனியுடைய நெட் ப்ராஃபிட் வந்து 64% CAGR கொடுத்துருக்கு. தெரிஞ்ச கம்பெனி தான், Panasonic பேட்டரிலாம் தயாரிக்கிற கம்பெனி தான். இவங்களுடைய கீ ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா சிங்க் கார்பன் பேட்டரிஸ் கொடுக்குறாங்க, எவால்டோ பேட்டரிஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த சேல்ஸ் குறைஞ்சதுக்கான காரணமா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா R20 and R14 பேட்டரிஸ் உடைய டிமாண்ட் வந்து 2021க்கு அப்புறம் குறைஞ்சு போச்சு. அதனால கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். DVR Garden Signature Living டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டிமார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. நியூஸ் கதை பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா BESS கம்பெனிஸ் பத்தி பார்க்க போறோம். BESS அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ்ல நிறைய கம்பெனி இருக்கு. ஆனா நம்ம ஒரு 3 கம்பெனி பத்தி பார்க்க போறோம். ஏன் இதை பத்தி இப்ப பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நிலைமைக்கு அதாவது 2024-25 கணக்குப்படி நீங்க பாத்தீங்கன்னா இந்த BESS இந்தியன் மார்க்கெட் வேல்யூஷன்ங்கிறது வந்து 2.1 பில்லியன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதனுடைய ப்ரொஜெக்டட் ஃபிகர் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2030 இருந்து 33 காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 32-33 பில்லியனை கிராஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு மார்க்கெட்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு, அதனுடைய தேவையும் இருக்கு. சோ 26 இருந்து 30% வரைக்கும் CAGR growth வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் இப்ப அதுல இன்வால்வ் ஆகிருக்கிற ஒரு 3 கம்பெனி பத்தி பேசலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்காக மட்டும்தான். இதுல சஜஷனோ அட்வைஸோ கொடுக்கப்படல. ஏன்னா நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. அதனால பேச போற இந்த ஸ்டாக்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ட்ரி கொடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குற கம்பெனி ப்ரோஸ்டாம் இன்ஃபோ சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற கம்பெனி. இந்த கம்பெனி அன்இன்டரப்டபிள் பவர் சப்ளை யூபிஎஸ் சொல்றோம்ல, சோ யூபிஎஸ் சிஸ்டம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்வெர்டர்ஸ், லிஃப்ட் இன்வெர்டர்ஸ் கொடுக்குறாங்க, லித்தியம் அயன் பேட்டரி பேக்ஸ் பண்றாங்க, வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மரும் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ ரெண்டல் சர்வீஸ், அதுக்கப்புறம் ஆஃப்டர் சேல் சர்வீஸும் இந்த கம்பெனி பண்றாங்க. 18 ஸ்டேட்ஸ்ல இந்த கம்பெனியுடைய பிரசன்ஸ் இருக்கு. யூனியன் டெரிட்டரியும் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓவராலா ஒரு 22 ஆபீஸ் கிட்ட வச்சிருக்காங்க அக்ராஸ் இந்தியா. சோ கடந்த 3 வருடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியுடைய ரெவன்யூ வந்து 27% CAGR growth காமிச்சிருக்கு. அண்ட் ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் 39% CAGR growth இருக்கு. அடுத்து நம்ம பாக்குற கம்பெனி இண்டோ நேஷனல் அப்படிங்கிற கம்பெனி. இந்த கம்பெனியுடைய ப்ராடக்ட் வந்து ரொம்ப நாளா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லார் வீட்லயுமே இந்த கம்பெனியுடைய ப்ராடக்ட் இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய டார்ச் லைட் பேட்டரி தான். அதாவது நிப்போங்கிற ஒரு பிராண்ட் நீங்க பாத்துருப்பீங்களா, அந்த நிப்போங்கிற பிராண்ட கொடுக்குற கம்பெனி தான் இந்த இண்டோ நேஷனல் அப்படிங்கிற கம்பெனி. சோ இவங்க வந்து பேட்டரி, டார்ச்சஸ், எல்இடி லைட், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் அசசரிஸ், மஸ்கிட்டோ ப்ரொடெக்ஷன் மாதிரி நிறைய ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. 2024 நவம்பர்ல இந்த கம்பெனி ஒரு நியூ வெஞ்சரை ஸ்டார்ட் பண்ணாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இவி பேட்டரியுடைய இ வேஸ்ட ரீசைக்கிள் பண்ற ப்ராசஸ்லயும் இவங்க இறங்கி இருக்காங்க. கடந்த 5 வருடங்களை பார்க்கும்போது இந்த கம்பெனியுடைய நெட் ப்ராஃபிட் வந்து 64% CAGR கொடுத்திருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்ல இருக்கிற கம்பெனி Panasonic எனர்ஜி இந்தியா லிமிடெட் கம்பெனி. இந்த கம்பெனியும் உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனி தான், Panasonic பேட்டரி எல்லாம் தயாரிக்கிற கம்பெனி தான். இவங்களுடைய கீ ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா சிங்க் கார்பன் பேட்டரிஸ் கொடுக்குறாங்க, எவால்டோ பேட்டரிஸ் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் எனிலு பேட்டரிஸ் அண்ட் சார்ஜர்ஸ், லித்தியம் பேட்டரிஸ் இங்க பண்றாங்க. பட் இந்த கம்பெனியுடைய சேல்ஸ் வந்து பெரிய அளவுல இல்ல. அதாவது கடந்த 5 வருடங்கள்ல பார்க்கும்போது சேல்ஸ் உடைய CAGR growthங்கிறது வெறும் 6% ஆயிருக்கு. அண்ட் ப்ராஃபிட் வந்து 30% grow ஆயிருக்கு. 6% சேல்ஸ், பட் ப்ராஃபிட் 30% நல்லா இருக்கு. ஆனா டாப் லைன் growth கம்மியா இருக்கு, பாட்டம் லைன் growth வந்து அதிகமா இருக்கு. இந்த சேல்ஸ் குறைஞ்சதுக்கான காரணமா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா R20 and R14 பேட்டரிஸ் உடைய டிமாண்ட் வந்து 2021க்கு அப்புறம் குறைஞ்சு போச்சு. அதனால சேல்ஸ்ல ஒரு பெரிய டிராப் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ நம்ம 3 கம்பெனியுடைய ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். ப்ரோஸ்டாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரீசெண்டா Q3 ரிசல்ட் படி பார்க்கும்போது 159 கோடி ரெவன்யூ, 22 கோடி ஆபரேட்டிங் ப்ராஃபிட், 13% ஆபரேட்டிங் மார்ஜின் இருக்கு. லாஸ்ட் இயர் சேம் பீரியட்ல 15 இருந்தது, இப்போ 13 குறைஞ்சிருக்கு. சீக்வென்ஷியலா பாத்தீங்கன்னாலும் 18ல இருந்து 13 குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் இப்போ 16 கோடி காமிச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபண்டமெண்டல் வைஸ் பார்க்கும்போது 900 கோடிக்கு மேல மார்க்கெட் கேப் இருக்கு. ஸ்டாக் PE ரேஷியோ 27 அந்த ரேஞ்சில இருக்கு. இண்டஸ்ட்ரி PE 28 இருக்கு. ஈக்குவலா தான் கிட்டத்தட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ROCE 30க்கு மேல இருக்கு, ROE-யும் 30க்கு மேல இருக்கு. ரெண்டுமே எக்ஸலன்ட். அண்ட் டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.06 இருக்கு. அதுவும் ரொம்ப கம்மியா இருக்கு, நல்ல விஷயம். எவ்வளவு கடன் பாத்தீங்கன்னா 16 கோடி. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து 8 கோடி நெகட்டிவ்ல இருக்கு. ரிசர்வ்ஸ் 219 கோடி வச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயா இருக்கு. ஸ்பிளிட் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ஹையஸ்ட் பிரைஸ்
பிரைஸ் 52 வாரங்கள்ல 253, லோவஸ்ட் பிரைஸ் 107, இப்போ 150 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ப்ரோமோட்டர் ஹோல்டிங் 72க்கு மேல இருக்கு, FIS உடைய ஹோல்டிங் 0.8 இருக்கு, DS உடைய ஹோல்டிங்கும் 0.8 இருக்கு, ரிட்டைல் ஹோல்டிங் 25க்கு மேல இருக்கு. அடுத்து நம்ம இன்டர்நேஷனல் பார்க்கிறோம். இன்டர்நேஷனல் சேல்ஸ் வந்து 106 கோடி, ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் நெகட்டிவ்ல போயிருக்கு, 6 கோடி நெகட்டிவ்ல இருக்கு இந்த குவார்டர்ல. டிசம்பர் லாஸ்ட் இயர் Q3 ல இருந்து பாத்தீங்கன்னாலும் நெகட்டிவ் தான், பட் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது 11 கோடி லாஸ் இருந்தது, இப்போ 6 கோடி லாஸ்ன்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்டும் 7 கோடி லாஸ் தான் காமிச்சிருக்காங்க. பட் அதுக்கு முந்தின 3 குவார்டர்ல வந்து மார்ஜினா ஒரு ப்ராஃபிட்டை பார்த்திருக்காங்க. சோ தொடர்ச்சியா இந்த மாதிரி நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டாக் வந்து நெகட்டிவ் பில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 244 கோடி இருக்கு. அதுக்கப்புறம் பி ரேஷியோ நெகட்டிவ்ல இருக்கு. ROCE 32க்கு மேலயும் ROE 36க்கு மேலயும் இருக்கு. டெட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.10 இருக்கு. அடுத்தது டெட் 41 கோடி வச்சிருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 97 crore நெகட்டிவ்ல இருக்கு. ரிசர்வ்ஸ் 394 கோடி வச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாயா இருக்கு. 52 வாரங்கள்ல ஹையஸ்ட் பிரைஸ் எவ்வளவுனா 589, லோவஸ்ட் பிரைஸ் 255, இப்போ 325 அந்த ரேஞ்சில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரோமோட்டர் ஹோல்டிங் 63% வச்சிருக்காங்க. FIS அண்ட் DS உடைய இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, ரிட்டைல் ஹோல்டிங் 34க்கு மேல இருக்கு. அடுத்து நம்ம பானாசோனிக் எனர்ஜி கம்பெனியை பார்க்கிறோம். இந்த கம்பெனியுடைய சேல்ஸ் பாத்தீங்கன்னா டிசம்பர் குவார்டர்ல Q3 ல 71 கோடி, ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் 2.62 crore இருந்திருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து ரொம்ப லோவா இருக்கு, 3.6 அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த மார்ஜின் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு தான் வந்திருக்கு கடந்த 2 குவார்டர்ல. அடுத்தது நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா அதுவும் நெகட்டிவ்ல போயிருக்கு, 1 கோடி ரூபாய் லாஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபண்டமெண்டல் வைஸ் பார்க்கும்போது மார்க்கெட் கேப் 230 கோடிக்கு மேல இருக்கு. ஸ்டாக் உடைய பி ரேஷியோ 42 அந்த ரேஞ்சில இருக்கு. இண்டஸ்ட்ரி PE 30க்கு மேல இருக்கு. ROCE 70க்கு மேலயும் ROE 11க்கு மேலயும் இருக்கு. ROCE டீசென்ட்டா இருக்கு, பட் ROE ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி வந்து ஆவரேஜா தான் இருக்கு. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.01, சோ 1 கோடியே 26 லட்சம் கடன் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து நெகட்டிவ்ல இருக்கு, 0.43 crore நெகட்டிவ்ல இருக்கு. அடுத்தது ரிசர்வ்ஸ் 96 கோடி வச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ இதுக்கும் 10 ரூபாயா இருக்கு. ஹையஸ்ட் பிரைஸ் 52 வாரங்கள்ல 416, லோவஸ்ட் பிரைஸ் 248, இப்போ 300 ரூபாய் ரேஞ்சில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ப்ரோமோட்டர் ஹோல்டிங் 58க்கு மேல இருக்கு அண்ட் ரிட்டைல் ஹோல்டிங் 41க்கு மேல இருக்கு. FIS DS இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல. ஓகே, இதோட இந்த வீடியோ நம்ம வைண்ட் அப் பண்ணிப்போம். இதுல சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்காக மட்டும்தான், சஜஷனும் அட்வைஸோ கொடுக்கறதாக இல்ல. அதனால மென்ஷன் பண்ணிருக்க இந்த ஸ்டாக்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாங்க. ஏன்னா நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்க பத்திரமா பாத்துங்க. தேங்க்ஸ் ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.